பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்திலே தோன்றி, பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. உங்க ஜீவனே இப்படி தான் இருக்கு. ஒரு புகையை போல தான் இருக்கு. அப்படியே காற்றுல மறைந்து போகிறது போல. அதனால நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் என்னென்ன ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்கே கொடுக்குறார். நம்முடைய ஆதி தாய் தகப்பன்மார் ஆதாம் ஏவாளுக்கு நாளைக்கு நடக்கிறது என்னன்னு தெரியல. இவ்வளவுக்கும் கர்த்தர் வான் பண்ணியிருக்கார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாதீங்க. சாப்பிட்ட நாளிலே சாகவே சாவாயின்னு. ஆனால் அதை அறியாமல் அதை சாப்பிட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய ஆதி தாய் தகப்பன்மார். இதுபோல நோவா காலத்தில் நோவா நீதியை பிரசங்கிக்கிறார். அந்த காலகட்டங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் இயேசு நடத்துல வாங்க, பொல்லாத வழிகளை விடுங்க, பெருந்திண்டியை விடுங்க, காமவெறி களியாட்டத்தை விடுங்க, வேசித்தன பாவங்களை விடுங்க, ஓர்ணச்சரிக்கை பாவங்களை விடுங்க அப்படின்னு அவங்க செய்கிற அனைத்து பாவங்களையும் சுட்டி காட்டி கண்டித்து உணர்த்தி நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால அவங்க இன்னும் துணிகரமாக அதை செய்து கொண்டு இருந்தாங்க. நாளைக்கு பெரிய வெள்ளம் வரப்போகுது. இந்த உலகமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது. நம்ம எல்லாரையும் அழித்து போட போகுது. நாம் மாண்டு போக போகிறோங்கிற அந்த உணர்வு இல்லாமல் அவங்க செயல்பட்டாங்க. அதனால் என்னாச்சு? எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. எசபேல் அதே மாதிரி தான். ராஜாவுக்கு மனைவி, ராணி என்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது, படைபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஆஸ்தி பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற அந்த திமிருனால், அந்த பெருமையினால், அந்த வீராப்புனால் எலியாவுக்கே சவால் விடுறா. நாளைக்கு நேரத்தில் உன்னை நான் கொலை பண்ணுறேனா இல்லையா பார், உன் உயிர் உன்னிடத்துலேருந்து எடுக்கப்படும். இது நான் வணங்குற தேவன் மேலே சத்தியன்றது போல. ஆனால் நாளைக்கு நடக்கிறது எசபேலுக்கு தெரியல. பாவம் என்னாச்சு? கடைசியில் எசபேலோட உடல் கூட கிடைக்கலையாம். ஏதோ ஒரு சில இது உறுப்புகளை தவிர முழுமையான உடல் கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு எசபேல் காணாமல் போயிட்டா. இன்னைக்கு எசபேலை போல அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க, நிறையா பேர். இதுதான் நிலைமை. இந்த நாளைக்கு அறிந்திருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட, தேவ மனுஷன்கிட்ட, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவிட்ட இப்படி ஒரு சவாலை அந்த எசபேல் விட்டுருப்பாளா? கடைசியில் என்னாச்சு? எசபேல் காணாமல் போய்விட்டார். ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவளுடைய சரீரம் கூட அடக்கம் பண்ணுறதுக்கு கிடைக்கல, ஒரு சில உறுப்புகளை தவிர. இது மாதிரியே நாபால் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்ல சுகபோகமாக வாழ்ந்து குடித்து வெறித்து
சும்மா களியாட்டம் பண்ணி இஷ்டத்துக்கு வாழ்ந்து சம்பிரமாய் சுகபோகமாய் வாழ்ந்து சுகித்திருந்த நாபால் நாளைக்கு வர்றது தெரியாது. தாவீதை எதிர்த்து தாவீதுக்கு நேராக பேசி கடைசியில் கர்த்தர் நாபாலை வாதித்தார். 10 நாள் நாபால் கதை முடிஞ்சு போச்சு. கடைசியில் நாபாலோட மனைவி அபிகாயில் தாவீதுக்கு மனைவி ஆயிட்டான். இதுதான் நிலைமை. இதை நாம் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தில், இந்த நொடி பொழுதில் நாம் இயேசு நண்டை கிட்டி சேர்ந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டி வரலாம். அப்சலோம் தகப்பன் ராஜா, ஆனால் அப்சலோம் நான் தான் ராஜாவான்னு சொல்லி எதிர்த்து தகப்பனுக்கு நேராக அநேக தீமைகளை செய்து தகப்பன் பயந்து ஓடுறார். ஏன் ஓடுறாருன்னா நம்ம பிள்ளையை அழித்து போட்டுறக்கூடாது அப்படின்னு. நான் கடைசியில் அந்த நாளையை அறியாததுனால, நாளைக்கு என்ன நடக்குன்றது தெரியாததுனால அப்சலோம் ஓவராய் ஆடி கடைசியில் அப்சலோம் வாழ்க்கை வானத்துக்கும் பூமிக்கும் நேராக தொங்குன நிலைமை. கடைசியில் அப்சலோம் கொல்லப்பட்டான். இதிலேருந்து ஆண்டவர் நமக்கு ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கேட்கிறவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். யூதாசும் அப்படிதான் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு நாம் நாண்டு கொண்டு சாக போகிறோம் என்று அறியாமல் இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்து வயிறு வெடித்து, அதான் அங்கே பெரிய கொடுமையை இறந்து போனான். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் நமக்கு ஒரு அலர்ட்டை கொடுக்குறாரு. கோராக அப்படிதான் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு, அப்படி எப்படி உங்கள்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா? அதாவது ஆண்டவர் ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார், ஒரு நீதி வைத்திருக்கிறார், ஒரு நேதி வைத்திருக்கிறார்னா அதன்படி தான் ஆண்டவர் செயல்படுவார். ஆனால் எதிர்த்து பேசி உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா, நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கடைசியில் பூமி பிளந்து எல்லாம் மண்ணோட மண்ணாகி போனது தான் மிச்சம். ஏன்? நாளைக்கு நடப்பதை அறியலை. இன்னொன்று, அவங்களோட ஜீவன், அவங்களுடைய உயிர் ஒரு புகையை போன்றதுங்கிறத அறியலை. கோலியாத் அப்படி தான். இராணுவம் இருக்குது, பட்டயம் இருக்குது, கேடயம் இருக்குது, எல்லாம் தலைச்சீராக இருக்குது, எல்லா பலம் வலிமையும் இருக்குது, நான் பெரிய ராட்சசன் எல்லாம் இருக்குது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே சவால் விடுறான் இஸ்ரவேலர்கள்ட்ட. ஆனால் ஒரு சின்ன பையன் தாவீது மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து இந்த கோலியாத்தை கொன்று போட்டார். ஏன்னா என்ன காரணம்? கோலியாத்துக்கு தெரியல. நாளைக்கு நடக்கிறது என்னன்றது கோலியாத்துக்கு தெரியல. திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்கிற விஷயம் இதுதான். நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி வேணால் இருக்கலாம். நாளைக்கு நடக்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால் இந்த நொடி பொழுதிலே நாம் ஆயத்தமாகணும். இதே போலத்தான் அனனியா சப்பிரால், அவங்களுடைய நிலம் அவங்க விற்கிறாங்க. ஆண்டவர் இடத்துல அப்போவே சொல்லிக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் மீதியை கொடுக்குறோன்னா ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? இல்லை கொடுக்க சொல்லி அவர் கேட்டாரா? இவங்களா போய் விற்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு துணிகரமாக போய் ஆண்டவர் சமூகத்திலேருந்து போய் பேசுகிறாங்க.
பேதுரு ஒன்றுமே பண்ணலை. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இப்படி பொய்யை பேசுகிறதற்கு உங்களுடைய மனதை நிரப்பினது என்ன, சாத்தானுக்கு இடம் கொடுத்தது என்னங்கிற மாதிரி தான் பேதுரு கேட்டார். அங்கேயே விழுந்து செத்து போயிட்டாங்க 2 பேருமே, 1 பை 1. ஏன்னா தெரியாது, நாளைக்கு நடக்க போகிறது தெரியாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம தான் 9 பங்கு கொடுத்துட்டோமே, ஒரு பங்கை நம்ம வச்சுக்கிட்டோம், இதனால் என்ன இருக்குது, எல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு, அந்த பங்கை அனுபவிக்க முடிஞ்சுதா? ஒன்றும் இல்லாமல் இவங்க மண்ணோட போனது தான் மிச்சம். இன்னொன்று இருக்குது, சாத்தானுக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியாது. அவன் சாத்தானாகவே இருக்கலாம், அவன் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ப்ரெசன்ட் தெரியும், பாஸ்ட் தெரியும், ஃப்யூச்சர் தெரியவே தெரியாது. அப்படி ஃப்யூச்சர் தெரிஞ்சிருந்தால் அவன் எல்லா விஷயத்தையும் எப்பயோ செஞ்சு முடித்திருப்பானே. ஃப்யூச்சர் தெரியாதனால தான் அவனாக ஒரு அசம்ஷனில் பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஒரே விஷயம்தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, நாளைக்கு நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, உங்களுடைய ஜீவன் ஒரு புகையை போன்று இருக்கு. ஆனால் இது வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் நான் உங்களுக்கு ஜீவனை தந்து நடத்தி கொண்டிருக்கிறதற்கு காரணம், என்னுடைய திட்டம் நிறைவேறணும். அதற்கு நீங்கள் முதலாவது இப்பொழுதுந்தே எச்சரிக்கையுடனே எந்த ஒரு காரியத்தையும் அணுகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இனிமே நாமும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு நடக்கிறது என்னன்னு அறியாது இருக்கிறதுனால அந்த சன பொழுதுலேயே எச்சரிக்கையுடன் வாழ்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.